எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த அக்டோபர் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது, என்னென்ன புது புது விஷயம் எனக்கு காத்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க. மிதுன ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன். மிதுன ராசி கால புருஷனுக்கு 3வது ராசியா வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில மிருகசிருஷம் 3 மற்றும் 4ஆம் பாதமும், திருவாதிரை முதல் 4 நட்சத்திர பாதங்களையும், புனர்பூசம் முதல் 3 நட்சத்திர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த மிதுன ராசி. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க. அதாவது ராசிக்கு 4ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா புதன் இந்த மாதத்துடைய முதல் பகுதியில உச்ச பலத்தோட ரொம்ப வலுவான ஒரு தன்மையில உட்காந்துருக்கார். அதே மாதிரி குருவினுடைய பார்வையில இருக்கிறது சிறப்பு தான். ராசி அதிபதி வலுத்துட்டாவே எதையும் சமாளிக்கின்ற ஒரு தன்மை உங்ககிட்ட இருக்கும். அதே மாதிரி 5ஆம் இடத்துல இதுக்கு ஏத்த மாதிரி சுக்கிரனும் வலுவா தான் இருக்காரு. அப்ப சுக்கிரனும் வலுவா இருக்காரு, புதனும் வலுவா இருக்காருன்னா அப்ப கண்டிப்பா வந்து மிதன ராசிக்காரங்களை கையிலேயே பிடிக்க முடியாது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஏற்றம் கண்டிப்பா உண்டு. மன ரீதியாகவும் சரிங்க, உடல் ரீதியாகவும் சரிங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க, ஸ்டெடியா இருப்பீங்க. ஒரு எய்மை ஃபிக்ஸ் பண்ணி இதுதான் என் எய்ம், இதுதான் அச்சீவ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணி அதை நோக்கி ஓட போறீங்க அப்படின்னு சொல்லலாம். அதோட மட்டும் இல்லாம மனசுல சந்தோஷம் அதிகரிக்கும். ரொம்ப நாளா தெளிவில்லாம ஒரு குழப்பத்தோடு இருந்த நிறைய மிதனராசிக்காரங்களுக்கு அந்த குழப்பத்துக்கான ஒரு பதில், ஒரு தீர்வு தற்போது இப்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த மாதத்தினுடைய, அதாவது அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி முதல் குரு வந்து வக்ரமாகிறார் சரிங்களா, ராசிக்கு 12ஆம் இடத்துல. ஸோ குரு வந்து வக்ரம் பெறுவது மிதனத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பு தான் சரிங்களா. 12ஆவது இடத்துல வந்து அவர் வக்ரம் பெறும்போது வீண் செலவுகள், வீண் பண விரயங்கள் கண்டிப்பா குறையும். அதோட மட்டும் இல்லாம ராசிக்கு 4ஆம் இடம் வலுக்கிறதுனால குறிப்பா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியா ஸ்டடீஸ்ல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், நல்ல ஒரு க்ரோத் கண்டிப்பா காத்துட்டு இருக்குங்க. ஸோ இது நாள் வரைக்கும் ரொம்ப டல்லா மந்தமா வந்து ஒரு மாதிரி சோம்பேறித்தனமா சோதாவா இருந்த பசங்க கூட இப்ப நல்லா சுறுசுறுப்பா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்டடீஸ்ல ரொம்ப இன்வால்மெண்டோட படிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களுக்கு ஸ்டடீஸை பத்தி நல்ல ஒரு க்ரோத் காத்துட்டு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொந்த ஊரை விட்டு வெளிநாடு போயிட்டு அங்க வந்து படிக்கிறதுக்காக நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, அப்ராட்ல போயிட்டு ஸ்டடீஸ் பண்ணணும், மெடிசன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டடீஸ்க்காக முயற்சி பண்றவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் தற்போது தேடி வரும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் அங்க புதனோட தான் சேர்ந்திருக்கார் சரிங்களா. குருவுடைய பார்வையில இருக்கிறது சிறப்பு தான். ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எடுக்கின்ற காரியங்கள் கண்டிப்பா உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா 3ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் கூடி அங்க குருவினுடைய பார்வையில இருக்கிறதுனால கண்டிப்பா சிறப்பு தான். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வாகன வசதிகள் அமைச்சு கொடுக்கறது, அதே மாதிரி புதிதாக வந்ததுன்னா வீடு கட்டுறது அல்லது கட்டின வீட்டை வாங்குறது. ஸோ இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்து இந்த புதனும் சரி சுக்கிரனும் சரி ஏற்படுத்தி கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா லாபஸ்தானத்தை சுக்கிரன் பார்க்கறதுனால கண்டிப்பா நல்ல ஒரு வருமானம் உண்டு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த மாற்றிய செகண்ட் ஆஃப் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் வந்து நீச்சமாய் புதன் அங்க வந்து ஓரளவுக்கு அந்த திரிகோண பலத்தை அடைகிறார் சரிங்களா. அதே மாதிரி சுக்கிரன் 6ஆம் இடத்துல போறார். 6 கூடியவன் 2ல வந்து நீச்சமாகிறார். ஸோ மார்ச் செகண்ட் ஹாஃப்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த பேசுற வார்த்தையில கொஞ்சம் பொறுமை நிதானம் அப்படின்றது தேவை. ஏன்னா செவ்வாய் வந்து 2ஆம் இடத்துல வந்து உட்காரும் போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் வார்த்தைகள் கொஞ்சம் கடுமையா இருக்கும். நீங்க தேவையில்லாம ஒரு வார்த்தையை விட்டுட்டு இருப்பீங்க, அதனாலேயே பிரச்சனையை சம்பாதிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் கனிவா பேசுங்க, மென்மையா பேசுங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவா மிதனராசிக்காரங்களுக்கு பேச சொல்லித்தர தேவையில்லை. ஆனா இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் பொறுமை அப்படின்றது கண்டிப்பா தேவை. குறிப்பா குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கோட நீங்க போயிட்டீங்கன்னா வாழ்க்கை சிறப்பா இருக்கும். மேலும் வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் அதிபதினு சொல்லப்படக்கூடிய சுக்கிரன் 12ஆம் இடத்தை பார்க்கிறார் இந்த மாதத்துடைய 2வது பகுதியில். அதே மாதிரி குருவும் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். ஸோ மாதத்துடைய முதல் பகுதியில் செலவுகள் பெருசா இருக்காதுங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். ஆனா மாதத்துடைய 2வது பகுதியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுப செலவுகள் அப்படின்றது கண்டிப்பா உண்டு. ஸோ கேட்ட இடத்துல கடன் கண்டிப்பா கிடைக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். ரொம்ப நாளா வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் வந்து லோன் அப்ளை பண்ணிட்டே இருக்கீங்க, ஆனா கிடைக்காம தள்ளி போயிட்டே இருக்கு, டிலே ஆயிட்டே இருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அந்த பேங்க்ல லோன் கண்டிப்பா கிடைச்சிருங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதத்துடைய முதல் பகுதியில் நல்ல ஒரு வருமானம் கண்டிப்பா உண்டுங்க. நல்ல ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பா இருக்குங்க. ஆனா செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிதனராசிக்காரங்களுக்கு அந்த 6ஆம் இடம் கொஞ்சம் வலுவா இருக்குங்க. 6ஆம் இடம் வலுக்குது. அதே மாதிரி 11ஆம் சொல்லப்படக்கூடிய செவ்வாய் வந்து 2ஆம் இடத்துல போய் நீச்சம் ஆகுறப்போ கொஞ்சம் வந்து அந்த பிற்பகுதியில கொஞ்சம் செலவுகள் அப்படின்றது இருக்கும். வருமானம் சார்ந்த விஷயத்துக்கு கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய ஒரு தன்மையை வந்து கொடுக்கும். அப்போ முடிஞ்ச வரைக்கும் வரக்கூடிய வருமானத்தை சேமிச்சு வச்சுக்கோங்க. தேவையற்ற வீண் செலவுகளை தவிர்த்துடுங்க. ஆனா சுப விரயங்கள் கண்டிப்பா உண்டு. ஸோ முக்கியமான விஷயங்களுக்காக நீங்க செலவு பண்றது அதுக்கு நல்ல ஒரு ஏற்றம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி
பிறந்த இடத்த விட்டு வெளிநாடு போயிட்டு அங்க வந்து வேலைக்காக முயற்சி பண்றது, வேலை ரீதியா ஒரு என்ன சொல்றது, ரொம்ப நாளா ஒரு விஷயங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா ஏதோ ஒரு காரணத்தால் தடையாயிட்டு இருக்கு, தாமதம் ஆயிட்டே இருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல அத்தகைய விஷயங்கள் கண்டிப்பா கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த டைம் கண்டிப்பா ஓரளவுக்கு ஃபேவரா அமைஞ்ச முடிய போகுது. அதே மாதிரி குடும்பத்தோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுற்றுலா மாதிரி போயிட்டு வர்றது, ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றது. ஸோ அதுக்காக நல்ல ஒரு நேரம் ஒதுக்கின்ற ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் கண்டிப்பா இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா 10ல ராகு இருக்காருங்க. 10ஆம் அதிபதினு சொல்லப்படக்கூடிய குரு பகவான் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. ஸோ கண்டிப்பா வந்து வெளி மாநிலம், வெளியூர்ல நீங்க வேலைக்காக முயற்சி பண்ணும்போது, அது கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா உங்களுக்கு வந்து அமையும் அப்படின்னே சொல்லலாம் இந்த டைமை பொறுத்த வரைக்கும். அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாத 2வது பகுதியில சனி வந்து ராசிக்கு பாக்கியத்துல இருக்காருங்க. ஸோ 9ஆம் இடத்துல சனி வந்து வக்ரமா இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு தான். சரிங்களா? 9ஆம் இடத்துல சாதாரணமா இருக்கும்போது கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பார். மத்தபடி வக்ரமா இருக்கும்போது தந்தை சம்பந்தப்பட்ட வழியில இருந்து வந்த பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள் கண்டிப்பா குறையும் அப்படின்னே சொல்லலாம். அதோட மட்டும் இல்லாம கடந்த காலங்கள்ல இந்த சூரியனும், சனியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தனால தந்தை சார்ந்த வழியில சில பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதே மாதிரி எல்லா விஷயமும் கிட்டக்க வந்து கை நழுவி போறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் கொஞ்சம் நடந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம குறிப்பா அந்த அதிர்ஷ்டம் அப்படின்ற விஷயம் கொஞ்சம் உங்களுக்கு தடையாகி தாமதமாகி போயிருக்கும். ஸோ அத்தகைய அமைப்புகள் தற்போது சரியாகும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கொஞ்சம் கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும். மறைமுகமான வழியில சில முன்னேற்றங்கள் கண்டிப்பா காத்துட்டு இருக்கு. எதிரிகளால் ஒரு சில ஏற்றங்கள் கண்டிப்பா உண்டு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம், மிதுனத்தை பொறுத்த வரைக்கும். மேலும் வந்து பாத்தீங்கன்னா திருமணம் ஆகி அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் யாருக்கெல்லாம் காலதாமதம் ஆயிட்டு இருக்கோ அத்தகைய நபர்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் தற்போது கிடைக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருமணத்துக்கான பேச்சுவார்த்தைகள் தாராளமா நீங்க செய்யலாம். சரிங்களா? பொதுவாக புரட்டாசி மாசம் திருமணம் செய்ய மாட்டாங்க. ஆனா திருமணத்துக்கான பேச்சுவார்த்தைகள், திருமணம் சார்ந்த விஷயங்கள் தற்போது நீங்க வந்து முன்னெடுத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கான நல்ல ஒரு டைம் வந்துடுச்சு. ஏன்னா குருவும் சுக்கிரனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு கொள்றது சிறப்பு தான். மேலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு ஏற்றங்கள் காத்துட்டு இருக்கு. இந்த மாத்தியம் முதல் பகுதி ரொம்ப நல்ல ஃபேவரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும். ஆனா 2வது பகுதியில கொஞ்சம் பொறுமை அப்படின்றது தேவைப்பட்டு என்ன இருந்தாலும் புதன் ஓரளவுக்கு வலுவா இருக்காரு. ஸோ எதையுமே உங்களோட புத்திசாலித்தனத்தின் மூலமாக சமாளித்து விதியை மதியால் வெல்லக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. இதற்கடுத்து சந்திராஷ்டம நாட்டில் பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி காலை 11:40 மணி முதல் அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி மாலை 3:50 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குங்க. ஸோ இந்த காலகட்டங்கள்ல சந்திரன் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் மறைவார். சரிங்களா? எப்பவுமே 8ஆம் இடத்துல சந்திரன் மறையும் போது என்ன நடக்குன்னா கொஞ்சம் மனக்குழப்பங்கள் கொஞ்சம் கூடுதலா இருக்கும். சரிங்களா? மனசு தெளிவா இருக்காது. தேவையற்ற வீண் கவலைகள், வீண் மனக்குழப்பங்கள், இதே மாதிரி ஆரோக்கியம் சார்ந்த வழியிலையும் பார்த்தீங்கன்னா, குடும்பம் சார்ந்த வழியிலையும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பிரச்சனைகளை பண்றது இந்த நாட்கள்ல இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து முடிஞ்ச வரைக்கும் முக்கியமான விஷயங்களை இந்த நாட்களை தவிர்த்துடுங்க. மனசை தெளிவா வச்சுக்கோங்க, எண்ணங்களை தெளிவா வச்சுக்கோங்க. மனசை முக்கியமா குழப்பிக்காதீங்க. நிறைய வந்து கோயில்களுக்கு போயிட்டு வாங்க, ஆலய வழிபாடு பண்ணுங்க, இறை வழிபாடு அதிகமா பண்ணுங்க. குறிப்பா இஷ்ட தெய்வ வழிபாடு இந்த நாட்கள் நீங்க பண்றது நல்ல பலன்களை கண்டிப்பா கொடுக்கும். என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க செய்யும் போது இந்த நாட்கள்ல ஒரு இஷ்ட தெய்வத்தை வழிபட்டுட்டு அதன் பிறகு ஒரு காரியத்தை நீங்க செய்யும் போது அது தடை இல்லாம உங்களுக்கு நல்லபடியா நடந்து முடியும் அப்படின்னு சொல்லலாம் இந்த சந்திராஷ்டம நாட்களை பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊட்டுறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கையில் அமையும்.